நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேருன் சேனல். எக்ஸ்ட்ரீம் ராஜவேல் கிருஷ்ணனுடைய இயக்கத்தில் ரஷிதா மீனாட்சி, அபி நட்சத்திரா, ராஜ்குமார் நட்சத்திரன் உங்களுடைய பெரும் நடிப்பில் வெளிவந்த எக்ஸ்ட்ரீம் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் வர மூவி ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரீம் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து மையக்கருத்தாக நடிக்கிற அபி நட்சத்திரா நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அயலி மூலமாக ஃபேமஸ் ஆனாங்க. அயலி முன்னாடி என்னதான் ஃபேமஸ் ஆனாலுமே கைதி படத்தில் ஒரு சின்ன மெயின் ரோலாக இருந்தாலும் சின்ன ஓரளவுக்கு மெயின் ரோலாக கொடுத்துருப்பாங்க தமிழ் சினிமாவில். அவங்க ஃபஸ்ட்டு கார்த்தி படத்தில் இன்ட்ரோ ஆனாங்க தமிழ் சினிமாவுக்கு. அதுக்கப்புறம் அயலி வெப் சீரிஸில் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்லாம் எந்த அளவுக்கு எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்றத ஒரு சூப்பரான ரோலில் நடிச்சிருப்பாங்க அபி நட்சத்திரா. அதுக்கப்புறம் வெளிவந்த படங்கள் பெருசாக பேசிக்கப்படல. நம்ம ஹிப்பாபாதியோட படத்தில் நடித்தாங்க. அதில் தன்னுடைய தங்கச்சி ஃப்ரெண்டு ரோலாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தில் எக்ஸ்ட்ரீம் படத்தில் அவங்க இல்லைன்னா கதையே இல்லை. அந்த மாதிரி தான் எனக்கு ரஷிதா மீனாட்சி மகாலட்சுமி ஒரு போலீஸ் கேரக்டராக நடிச்சிருக்காங்க. அதாவது அபி நட்சத்திரா ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இறங்குறாங்க. அந்த இறந்ததை யாரெல்லாம் கொலையாளி இருக்கு அப்படின்றத ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸராக நம்ம ஹீரோயினி நம்ம மகாலட்சுமி வராங்க. இதுதான் படத்தோட ஒன்னே ஸ்டோரி ஆரம்பிக்குது. படத்தில் ஃபஸ்ட்டு சீனே பார்க்கும்பொழுது ஒரு பில்டரில் பில்டிங் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே ஒரு பொண்ணோட சடலம் இருக்குது. அந்த பொண்ணோட சடலம் எதுக்காக அங்கே வச்சுருக்காங்க, எதனால் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. அங்கேருந்து தான் படத்தோட ஸ்டோரி ரன் ஆகுது. இந்த படம் யூபிஏ, ஏன்னா அடல்ட் கண்டென்ட் 2-3 இருக்குது. இது முழுக்க ஒரு பெண்ணை பார்க்குற ஆணோட பார்வையில் தான் தப்பு, இல்லை ட்ரெஸ் இருக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சோசியலிட்டியில் நிறையா ஃபெமினிசம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் செருப்படி உள்ள மாதிரி தான் கடைசியில் கிளைமேக்ஸில் டேரக்டர் சொல்லியிருப்பார். ட்ரெஸ்ஸு போடுறது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய ஃப்ரீடம்லாம் கிடையாது. அது அவங்களுடைய ஃப்ரீடம்ன்றது வேறு, உரிமைன்றது வேறு அப்படின்றத நம்ம டேரக்டர் சூப்பரான டேரக்டர் சொல்லுவார். உரிமைன்றது எனக்கு இந்த இடத்துல அதிகாரம் வேணும், எனக்கும் இந்த அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்றது உரிமை. ஃப்ரீடம்ன்றது வேறு. அது சூப்பரான ஸ்க்ரீன் பிளேல சூப்பரான டைட்டில் சொல்லியிருக்காரு நம்ம டேரக்டர். இந்த படத்தோட ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் இந்த படத்தோட ரன்னிங் டைமு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னன்னா இந்த படத்தோட அந்த பொண்ணுக்கு சாகர கட்சியும் அந்த பொண்ணு யார், அந்த வீட்டு வேலைக்காரி என்ன இருக்கிற ரோல் என்னது அப்படின்றத கொஞ்சம் அங்கங்கே லாகை காட்டுற மாதிரி காட்டுவாங்க படத்தில். இன்டர்வலுக்கு அப்புறம் யார் அந்த பொண்ணாலேயே கொண்டிருப்பாங்க அப்படின்றது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வம்பளித்த சின்ன பசங்களை பார்ப்பாங்க, அவங்கள மிரட்டி பார்ப்பாங்க. அப்புறம் வடைய தொழிலாளிகளை மிரட்டுவாங்க. அவங்களும் இல்லைன்றப்ப அந்த பொண்ணோட வேலை பார்க்குற ஒரு வீட்டில் இருக்க ஒரு லேடி அவங்களுடைய லவ்வர் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் ப்ரிட்டெக்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் கிடையாதுன்றதை கடைசி 2 ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. கடைசி ஒரு வழியாக குற்றவாளியை கண்டுபிடிச்சி போயிடுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த நெய்பர்னுங்கிறதுல அந்த போதைப் பொருள் ஒத்துக்கிட்டு பாரு, அங்கிட்டு ஒரு லிங்க்டு ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்கை போட்டு கொடுத்தனால அந்த பொண்ணு இந்த கேங்கை மாற்றமே காட்டுவாங்க. ஆனால் டிஎன்ஏ சிக்ஸில் அந்த பொண்ணு வேலை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய ஓல்டு பீப்புள்ஸ் அவங்கள தன்னுடைய ஆசைக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டதாக கணக்கு கட்டுவ மாதிரி காட்டுவாங்க. இந்த ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். படத்தை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் RS ராஜ் பிரதீப் அவருடைய மியூசிக் சூப்பராக இருக்குது. படத்தில் பாடல் காட்சிகள் பெரிதும் இல்லாட்டாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் அவர் ஓரளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி DJ பாலா. இந்த படம் முழுக்க கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியாக இருக்கனால வழக்கம் போல் நம்ம ஸ்மெயிலி மேன், போர் தொழில் இந்த மாதிரி படங்களை பார்த்த ஜேர்னல்லே இருக்கணும். அப்புறம் ராட்சசன் இந்த மாதிரி படத்தில் பார்த்த ஜேர்னல்லே இருக்கணுக்காக அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியை சூப்பராக டேரக்டர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் ராம் கோபி அவருடைய எடிட்டிங் எங்கேயுமே லாக் ஆகலை, எங்கேயுமே ஜம்ப் காட்சிகள் எதுவுமே இல்லை. படத்தோட சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே தன்னுடைய எடிட்டிங்கும் சூப்பராக நச்சு போட்டிருக்காரு. அந்த படத்தில் பார்த்தா தெரியுது. ராஜேஸ்வரி ராஜேஷ் அவருடைய நடிப்பு பெரிதலும் இல்லாட்டாலும் ஒரு சில சீன்ஸில் வராங்க. சிவா தேவ் அவர் தான் வில்லனா மெயின் ரோலாக காட்டியிருக்காங்க படத்தில். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். உங்கள் படத்தில் கொடுத்த நடிப்பு, கதாபாத்திரம், சூஸ் பண்ண கெட்டப்பு சூப்பராக இருக்குது. அபி நட்சத்திராவுடைய நடிப்பு முழுக்க அவங்க சூஸ் பண்ணுற ஸ்டோரி முழுக்க ஒரு பெண்ணியை எப்படிலாம் நடக்கணும், சொசைட்டிக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும், எஜுகேஷன் சம்மந்தமான இது இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜேர்னலே நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஒரு கவர்ச்சி இல்லாத ஒரு சூப்பரான ஸ்டோரி, குட் ஸ்டோரி அந்த மாதிரி தான் எடுத்து நடிக்கிறாங்க. அது பார்த்தாலே தெரியுது. நம்மளை இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு ஆர்கேருன் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். 2025 ஒரு
சூப்பர் மூவி. ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னென்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை வியூவர்ஸ்.